சினிமாவுலயும் சரி, சீரியல்லையும் சரி, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது இப்ப நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டே இருக்கு. ஒரு காலகட்டத்தில இலைமறை காய்மறைவா இருந்தது. இப்ப ரொம்ப ஓப்பனாவே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. குடுக்கக்கூடிய அப்ளிகேஷன்லேயே அத வந்து பார்த்தேன்னா, ஒரு ஆப்ஷனாவே வந்து வச்சிருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஓகேவா? இல்ல நாட் ஓகேவா? அப்படிங்கிறது மாரியான ஒரு கொஸ்டின்ஸே வந்து பார்த்தோன்னா வந்து வச்சிருக்காங்க. பல பேரு சான்ஸுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி இருந்தாலும் வந்து ஓகே அப்படிங்கிறத தான் வந்து சூஸ் பண்றாங்க. இப்ப என்னன்னா, ஐயனார் துணை, அதுக்கப்புறமும் சில சீரியல்கள் அங்க விஜய் டிவில வந்து பார்த்தோன்னா, பிரபலமான சீரியல் பாரதி கண்ணம்மா. ஸோ இந்த மாரி சீரியல்ல நடிச்ச ஒரு நடிகை. அவங்களுக்கு ஒரு சோகமான, ஒரு கசப்பான அனுபவம் நடந்திருக்கு. அத பத்தி தான் அவங்க ரொம்ப மனக்குமுறலோட வெளிப்படையா வந்து பேசியிருக்காங்க. அத பத்தி இந்த வீடியோவுல நம்ம ரொம்ப டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அத தாண்டி இந்த அட்ஜஸ்ட்மென்ட் எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸு, காசிப்பு, கிசுகிசு, வெளிவராத பல இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரீஸு இது எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய ஐயனார் துணை, பாரதி கண்ணம்மா உள்ளிட்ட தொடர்கள்ல நடிச்சு பிரபலமானவங்க தான் ரேஷ்மா. ஆரம்பத்தில யூடியூப்பு ஷார்ட்ஸு, யூடியூப் வீடியோ இந்த இதுகள்ல வந்து நடிச்சு, இவங்க ஓரளவு புகழ் பெற்றிருந்தாங்க. அந்த ஒரு பேனர வந்து வச்சு, இவங்க திரைத்துறைக்கு ஆரம்ப காலகட்டத்தில வாய்ப்புகள தேடி அலைஞ்சிருக்காங்க. அப்படி வாய்ப்புகள தேடிய ஆரம்ப காலத்தில, அவங்க சந்திச்ச சவால்கள் குறித்து பகிர்ந்துள்ள அந்த ஒரு வீடியோ தான், இப்ப சோசியல் மீடியாவுல பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு வருது. ரேஷ்மா சொல்றாங்க, அதாவது சினிமாவுல சின்ன கதாபாத்திரங்களுக்கு கூட வாய்ப்பு தேடி அலையும்போது, சில மேனேஜர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய முடியுமான்னு நேரடியா வந்து கேட்குறாங்க. மேலும் நடிகைகளுக்கான அந்த விண்ணப்ப படிவங்களிலேயே இது போன்ற கேள்விகள் இடம்பெற்றிருந்ததாகவும், அதற்கு சம்மதிக்காத காரணத்தால் பல வாய்ப்புகளை இழந்ததாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியா வாய்ப்புகள் கிடைக்காம மன அழுத்தத்தில இருந்த காலகட்டத்தில, தன்னுடைய தாயார் அளித்த பொருளாதார மற்றும் மன ரீதியான ஆதரவு தான் தன்னை முன்னேறச் செய்ததாக ரேஷ்மா நெகிழ்ச்சியோட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமும் வெப் சீரிஸு, குறும்படம், சின்ன திரை தொடர்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. ரேஷ்மாவோட அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்த இந்த பதிவு இணையத்தில பரவலா கவனம் பெற்றிருக்கு. பெண்கள் பணியிடங்கள்ல எதிர்கொள்ளும் இது போன்ற பிரச்சனைகள் குறித்து உடனடியா வெளிப்படையா பேசணும். அதன் மூலம் மற்ற பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் உருவாகும்னு பலர் சமூக வலைதளங்கள்ல கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆனா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிரபலமான வந்து ஐயனார் துணை சீரியல்ல நடிச்ச ஒரு நடிகையினுடைய ஆபாச வீடியோ. வாய்ப்புக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது நீங்க அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல சொல்ல, அவங்க சொல்றதுக்கு ஏத்தது மாரி அந்த ஆபாச வீடியோவுல சிக்கி, அவங்க கரியரே வந்து குளோஸ் ஆயிடுச்சுங்க. அதாவது அதுக்கப்புறமும் அவங்க சில நிகழ்ச்சிகளுக்கு எல்லாமே வந்துகிட்டே தான் வந்திருக்காங்க. அது நான் இல்ல, ஏஐ அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவுல வந்து இருக்கிறது அவங்க தானே வந்து உறுதி செய்யப்பட்டது. அப்ப கூட பல பேர் சொன்னாங்க, "அந்த பெண்ண விமர்சனம் பண்றீங்க. ஆனா சான்ஸுக்காக அந்த பெண்ணுட்ட இப்படியெல்லாம் வந்து பேசினா, அவன யாரும் விமர்சனம் பண்ணலங்கிற" குற்றச்சாட்டுக்கள்லாம் வந்து எழுந்தது. இதுல இன்னொரு விஷயம் என்ன ஒண்ணுன்னா, போகக்கூடிய பல இடங்கள்ல இது மாரி கேட்கும்போது, ஒரு 4, 5 பேராவது செருப்ப கழட்டி வந்து அடிச்சாங்க அப்டின்னா, அடுத்து யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. அவங்க சொன்ன உடனே நமக்கு சான்ஸ் பறி போயிடுமோ அப்டிங்கிறதுல பல பேர் என்ன பண்றாங்க, இதுக்கு சம்மதம் சொல்லிர்றாங்க. சம்மதம் சொன்னதுக்கு அப்புறமும் அவங்களோட கரியரே வந்து குளோஸ் பண்ற விதமா, அவங்கள நடிகையிலருந்து கிட்டத்தட்ட விபச்சாரத்துக்கு பயன்படுத்துற மாரி வேற வேற விஷயங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ், புரொடியூசர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சுடுறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு காலகட்டத்தில இலைமறை காய்மறைவா இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, முந்தைய படங்கள்ல கவர்ச்சி நடிகை தனியா இருப்பாங்க. ஒரு படத்துல கதாநாயகி தனியா இருப்பா. இப்ப ஐட்டம் டான்ஸ்க்குலாம் சில்க் ஸ்மிதா, டிஸ்கோ சாந்தி இவங்க வந்து தனியா வந்து ஆடிட்டு போவாங்க. ஆனா, இன்னைக்கு கவர்ச்சி நடிகை தனியா வந்து வரணும்னு அவசியமே இல்ல. ஹீரோயினே பயங்கர கவர்ச்சி வந்து காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோயினே ஐட்டம் டான்ஸ் முதற்கொண்டு எல்லாம் வந்து ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால கவர்ச்சிக்கு வந்து பஞ்சமே இல்லாம வந்து போனதுனால, வாய்ப்ப எப்படியே தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ் அப்படிங்கிற வந்து ஒரு கலாச்சாரம் வந்ததுக்கு அப்புறமும், முழுக்க முழுக்க இதுக்கு முன்னாடி டிக்டாக்ன்னு வந்து ஒன்று இருந்தது. அத பேன் பண்ணிட்டாங்க. அதிலேயே பல குடும்ப பெண்கள் வந்து ஏகப்பட்ட இந்த சினிமா மோகத்தில, ரீல்ஸ் மோகத்தில சிக்கி சின்ன பின்னமானாங்க. இப்ப Instagramலயும் அதே மாரி சிக்கி சின்ன பின்னமாயிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, என்னன்னா இப்ப சீரியல் நடிகைகள், சினிமா நடிகைகள் இவங்களுக்கே தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. ஏன்னா, அவங்களுக்கு Instagramல எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு தான் பலருக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்குதுங்க.
அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து இப்போ உருவாகியிருக்கிறதுனால, தன்னோட வாய்ப்ப தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக, யாரு எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போகக்கூடிய ஒரு மனப்பான்மை இப்போ உருவாயிருக்கு. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா, திருடனா பார்த்து திருந்தாட்டினா, திருட்ட ஒழிக்க முடியாதுங்கிறது மாரி, நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையும் அவங்களா அவாய்ட் பண்ணாம, இது எதையுமே தவிர்க்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான வந்து உண்ம.